சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சியை பத்தி நம்ம எதுக்காக பார்க்கணும்? சனி பயிற்சி நமக்கு ரொம்பவே முக்கியம். ராகு கேதுக்களோட பயிற்சியும் ரொம்ப முக்கியம். அதே போல குரு பகவானோட குரு பயிற்சியும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்கள்ல சுக்கிர பகவானோட சுக்கிர பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? செவ்வாய் பகவானோட பயிற்சியால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்துட போகுது? எதுக்காக எல்லா ஜோதிடர்களும் தேவையில்லாம இந்த செவ்வாய் பயிற்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்துல இருக்கிற 9 கிரகங்களோட சின்ன அசைவுகள் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தும். அதுலயும் முக்கியமா ஒரு சில கிரகங்களோட பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில கிரகங்களோட பயிற்சி கோடீஸ்வரனா இருக்கிறவனை குப்பைமேட்ல தள்ளி அவன் வாழ்க்கையவே அழிச்சு விட்டுரும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இது சாதாரண செவ்வாய் பயிற்சி தானே அப்படின்னு கடந்து போகாம உங்களோட ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்புகளை கொடுக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா அந்த பாதிப்புகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை பூமி காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சகோதர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொந்தமா ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட செவ்வாய் பகவான் பலமா இருந்தா மட்டும்தான் உங்களால வீட்டை கட்ட முடியும். ஒருவேளை உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்காரு அப்படின்னா உங்களால சாகுற வரைக்கும் சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டவே முடியாது. ஒருவேளை கடனை உடனே வாங்கி யாராவது ஹெல்ப் பண்றாங்க வீடு கட்டிட்டு அப்படின்னாலும் அந்த வீட்டுல உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. அதே போல ஒரு சில ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். தாத்தாவோட பூர்வீக சொத்து, அப்பாவோட பூர்வீக சொத்து அப்படின்னு நிறைய சொத்துக்கள் இருக்கும். ஆனா அந்த சொத்துக்களை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் மனசு வச்சா மட்டும்தான் அந்த சொத்துக்களை இவங்களால அனுபவிக்க முடியும். இவங்களோட ஜென்ம ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ரொம்ப பலமா இருக்குது. ஆனா செவ்வாய் பகவான் மட்டும் கெட்டு போய் இருக்காரு அப்படின்னா பூர்வீக சொத்துக்களை இவங்களால அனுபவிக்கவே முடியாது. அதையும் மீறி இவங்க அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க கண்டிப்பா நீதிமன்ற வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான அலைச்சல்களை கண்டிப்பா சந்திப்பாங்க. அதே போல செவ்வாய் பகவான் ரத்த காரகன் அப்படிங்கறதால ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வலுவா இருக்காரு அப்படின்னா அவங்க மருத்துவர் ஆகக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகக்கூடிய யோகத்தையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து பாவ கிரகங்களோட பார்வையில இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தொடர்ச்சியான ரத்த காயங்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். திடீர் விபத்துக்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரத்த கொதிப்பு, ரத்தம் சம்பந்தமான வியாதிகள், ரத்த சோகை இந்த மாதிரியான பாதிப்புகளையும் ஜாதகருக்கு கொடுப்பார். ஒரு சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல அகால மரணங்கள் நடக்கிறதுக்கு கூட செவ்வாய் பகவான் தான் காரணமா இருப்பாரு அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல இந்த செவ்வாய் பகவான் சகோதர காரகன் அப்படிங்கறதால செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்காரு அப்படின்னா சகோதரர்கள் மூலமா நல்ல விதமான உதவிகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா சொந்த பந்தங்கள் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே சகோதரர்கள் வந்து நிப்பாங்க. செவ்வாய் பகவான் பலமா இருக்கிற ஒரு சில ஜாதகர்கள் தங்களோட சகோதரர்கள் மூலமாகவே வாழ்க்கையில பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் அடைவாங்க. அதுவே ஒருத்தரோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சகோதரர்கள் மூலமா எந்த வகையிலும் லாபங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலான நேரங்கள்ல சகோதரர்கள் மூலமாவே பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்திப்பாங்க. ஒரு சிலருக்கு சகோதரர்கள் கூட பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் கெட்டு போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் சரி ஆபத்தான காலங்கள்ல அவங்க மூலமா ஒரு நயா பைசா அளவுக்கு கூட இவங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காது. சகோதரர்கள் எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து எதையாவது புடுங்க முடியுமா அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க மூலமா இவங்களுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது. இதனால நீங்க எந்த ராசியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி சாதாரண செவ்வாய் பயிற்சி அப்படின்னு நினைச்சு இந்த செவ்வாய் பயிற்சியை கடந்து போக நினைக்காதீங்க. குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் ராகு கேதுக்களோட பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி அடுத்து வரக்கூடிய 55 நாட்களுக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுலயும் முக்கியமா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்க லாபஸ்தானத்துக்கும் சத்ருஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்காரு அப்படிங்கறதால அவரோட சின்ன அசைவுகள் கூட உங்க வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்களை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவான் பலம் இழந்து இருக்காரு அப்படின்னாலே உங்களுக்கு எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது 2 மடங்கு அதிகரிக்கும். உங்களோட எதிரிகள் உங்களை விட பெரிய அளவுல வளர்ந்துகிட்டே போவாங்க. அந்த எதிரிகளை சமாளிக்கிறதுக்கே நீங்க பெரிய அளவுல எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். சொந்தக்காரன் சொக்காரன் கூட எதிரியா மாறக்கூடிய ஒரு சூழலையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருவார். அதனால மற்ற ராசிக்காரங்களை ஒப்பிடும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. அதனால வீடியோவை முழுமையா பார்க்கிறதுக்கு மிதுன ராசிக்காரங்க முயற்சி பண்ணுங்க.
அந்த வகையில இந்த சக்தி வாய்ந்த செவ்வாய் பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுல மைனஸ் எதையுமே ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனா இந்த செவ்வாய் பயிற்சி முழுக்க முழுக்க மிதுன ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ராஜ யோகங்களையும் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சில திடீர் முன்னேற்றங்களையும் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா இது நாள் வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில குரு பகவானோட இணைஞ்சி சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். குரு பகவான் உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, செவ்வாய் பகவான் உங்களோட லாபஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கறதால அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சு விரயஸ்தானத்துல இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய விரய செலவுகள் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு லாபங்கள் கிடைச்சாலும் சரி, அதுல ஒரு ரூபாயை கூட சேமிக்க முடியாம நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு சில மிதுன ராசிக்காரங்க செலவுகளை சமாளிக்கிறதுக்காக கடன் மேல கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் கடந்த காலங்கள்ல சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான மிதுன ராசிக்கு வர்றதால அந்த மாதிரியான விரய செலவுகள் எல்லாமே முழுமையா முடிவுக்கு வரும். உங்க கைகள்ல பணப்புழக்கம் அதிகரிச்சு பண தட்டுப்பாடு முழுமையா விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா லாபாதிபதி ஜென்ம ராசியில இருக்காரு அப்படின்னாலே ஜாதகருக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுப்பார், ஒரு உத்வேகத்தை கொடுப்பார். எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியத்துல வெற்றி அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை கொடுப்பார், ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பார். இதெல்லாம் விட முக்கியமா உங்ககிட்ட இருந்துட்டு வந்த சோம்பேறித்தனமும் சோர்வும் முழுமையா விலகி சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியத்துல கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். முடிக்க முடியாம ஒத்தி வச்சிருந்த காரியங்களை கூட இந்த காலத்துல ரொம்பவே சிறப்பான முறையில முடிச்சு கொடுப்பீங்க. தொடர்ந்து பண தட்டுப்பாடை சந்திச்சுட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நுணுக்கங்களை கத்துக்குவீங்க. ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு மறைமுக வருமானம் மூலமா பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வலுவான ஒரு அமைப்புல இருக்காரு அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல நீங்க நிலங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ரொம்ப காலமா உங்க மனசுக்குள்ள இருந்துட்டு வரக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட மூத்த சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சிலருக்கு மூத்த சகோதரர்கள் மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். விரைய செலவுகளை குறைச்சிக்கிட்டு பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும். பணத்தை பணமாவோ அல்லது நகைகளாகவோ சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கண்டிப்பா உருவாக்கி கொடுப்பார். இதெல்லாம் விட முக்கியமா நீண்ட காலமா உங்க நண்பர்கள் கூட இருந்துட்டு வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல படிப்படியா விலகும். உங்க நண்பர்கள் கூட ரொம்பவே மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் கலகலப்பாவும் இருக்க போறீங்க. ஒரு சில மிதுனராசி அன்பர்களுக்கு இக்கட்டான நேரங்கள்ல நண்பர்கள் மூலமா நல்ல விதமான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடிய மிதுனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட தொழில இருந்துட்டு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா படிப்படியா விலகும். எதிரிகள் உங்களை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடுவாங்க. அதுவே நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னா வேலை செய்யற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே முழுமையா விலகும். உங்களோட மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. சக பணியாளர்கள் கூட ஏதாவது சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா விலகும். அதுலயும் முக்கியமா இவ்வளவு நாளும் உங்களோட எதிரிகள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய 45 நாட்களும் நீங்க ஜெயிக்கிறத உங்களோட எதிரிகள் வச்சக்கண் வாங்காம பார்க்க போறாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தோல்வி அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகி ஓட போகுது, வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்து ஒட்டிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல மிதுனராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறையும். உங்க உடம்புல இருந்துட்டு வரக்கூடிய அசதி, மந்த நிலைமை இதெல்லாம் முழுமையா விலகி உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு, உற்சாகம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சில மிதுனராசி பெண்களுக்கு தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் அடுத்து வரக்கூடிய 45 நாட்கள்ல கட்டாயமா கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.